ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோட இணைந்து ஒரு இடம் இருக்கிறேன். இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் இல்ல. இது வந்து ஒரு மூவி டிஸ்கஷனும் கிடையாது. ஆனா மூவி டிஸ்கஷன்னா வீடு படத்துல ஒரு சின்ன கிளிப் ஒன்று பார்த்தோம். அந்த கிளிப்ல இருந்து இந்த டிஸ்கஷனை வந்து தொடங்கணும். அதாவது அன்றைய காதல், இன்றைய காதல் என்ன டிஃபரன்ஸ்ன்றத பேசணும். முதல் பாகம் பார்த்துட்டு வச்சுப்பீங்க. இது 2ஆம் பாகம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீடைல்ஸ் மூலமா உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்க. ரீசெண்டாக நமக்கான சப்போர்ட்டுகளை வந்து கொடுத்த கார்த்திக் உட்டாலேருந்து அவர் வந்து நமக்கு ஒரு 10,000 ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கார்த்திக். ஓகே. அண்ட் உல்லாச பரிசு இருக்காரு. பபிள் டீ கதை சொல்லும் பொழுது நல்லா இருந்தது, ஆனா எழுதா படிக்கும் போது என்னை அறியாமல் அழுதுட்டேன் லவ் யூ ஜாக்கி பாய் அப்படின்னு. தேங்க்யூ. ஏன்னா ஒரு அது தெரியல, ஆர்டிகுலேட்டிவா பேசுற மாதிரி ஆர்டிகுலேட்டிவா எழுதுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பபுள் டீ கதைக்கே இன்னொரு கதை இன்னைக்கு எட்டு வந்த பாருங்க, என் பொண்ணு எப்படி என்ன ட்ரீட் பண்ணிச்சு அப்படின்ட்டு. அதையும் வந்து எழுதி வச்சோம். ஐயோ இவ வரும்போது சொல்றேன், அதான் வந்து டீ வந்து ஸோ நல்ல விஷயங்கள் எழுதுறப்ப நம்ம வந்து இப்படியான ஒரு மறுதலுக்கென்ற மறக்கக்கூடிய விஷயங்களே நம்ம தொடர்ந்து எழுதிட்டு தான். என் பொண்ணு கதை கரெக்டா சொன்னுச்சு, நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன் அவனுக்கு லைஃப்ல, ஆனா இத லைஃப் லாங் இந்த ஸ்டோரி அவன் எடுத்துட்டு வருவான் அப்படின்னுச்சு நேத்தே. இல்லையா நீமா சூடே இல்லை அபோ இதுலயே வச்சு சூடு பண்ணிருக்கு. ராஜு வச்சு சூடு பண்ணாத, இந்த மாதிரி கப்ல குத்தி 1ல வச்சு சூடு பண்ணு. தொட்டு பாரு, நீ குடிச்சு பாரு. இதுதான் போய் சொல்லுங்க. அதுதான் அதுதான் எழுதுறது இது மாதிரி. கடவுள் இதுதான். இதுக்கு வேற வந்து ஐயோ பாவங்க அவனை விட்டு இதுல எனக்கு தயவு செய்து நடுவில் வராத, வரவே வராத. என்ன தெரியுமா, குழம்பு கிண்டிட்டே இருந்தேன், குழம்பு பண்றது திரும்பி போயிட்டேன். ஓ அப்படியாப்பா, சரிப்பா, விஷயம் கூப்பிட்டு இவங்க சொன்னாங்க, ஓ அப்படியே அப்படின்னு போயிட்டேன். எப்ப பார்த்தாலும் அதை சரிப்படுத்துறது இவதான் எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருப்போம். அம்மா ஏண்டி நீ இப்படி பண்ற அப்படின்லாம் வந்தது. அம்மா நீ அச்சுங்க அப்பா வச்சுட்டு வந்துட்டேன் நான். ஓகே. பாலாகிருஷ் அவரோட கவலை இருக்காங்க பாரு. ராம் டாபிக் பேசுறப்பெல்லாம் நான் கரெக்டா லைவுக்கு வந்துடுறேன் போல. இன்னைக்கு ராம் டாபிக் கிடையாது, இன்னைக்கு பசி சத்தியா டாபிக்ல அதுக்கப்புறம் மௌனராகம் காட்டி வந்து அதுக்கப்புறம் ராமும் வந்து பீச்சாக்காய மூஞ்சில வைக்கிற அளவு. ஓகே. லதா இப்ப சொல்லிருக்கா, there is no punidam in this world, everything evolves as per convenience. At 20s I felt a few things are out of the boundary for me. 30s I was close to that boundary. Now 40s everything is out of boundary. அதாவது 40ஸ்ல கரெக்டா வந்து நம்மள தேடி வந்திருக்கா பாருங்க, அவுட் ஆஃப் பவுண்டரியில இருக்கிறப்ப. ஓகே. அண்ட் ஐஆர்எம் வந்து நன்றி சொல்லியிருக்காரு உங்களுக்கு. அருண்குமார் சொல்லியிருக்காரு, ரீசெண்டா அபிஷேக் ராஜா ஒரு இன்டர்வியூல உங்களை மென்ஷன் பண்ணாரு, அவரை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் ரிவ்யூ போட்டுட்டு இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஓ ஓகே ஓகே. கடைசியா மாயாஜல்ல ஏதோ ஒரு படத்து டைம்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி பாப்கார்னும் கோக்கும் வாங்கினான். அவனுக்கு வாங்கினான்னு பார்த்தா ப்ரோ இதை எடுத்துக்காங்க ப்ரோ. ஏன்டா எனக்கு அப்படின்னா சாப்பிட்டேன் அப்படின்னா இல்லை வந்து எடுத்துக்காங்க ப்ரோ அப்படின்னா 1ல வச்சிருக்கேன் எங்கிட்ட காட்டு ஃபர்ஸ்ட். அதுக்குள்ள ஒருத்தன் சப்போர்ட்டுக்கு வர பாரு. கொடுமைக்கார தகப்பனா யாரு? கொடுமைக்கார தகப்பனா அப்புறம் படிக்கலாம், அது அப்புறம் படிச்சுக்கலாம். இருங்க, அபிஷேக்கோட கமெண்ட் படிச்சு அருண்குமாரோட கமெண்ட் படிச்சாச்சா? சுஜி சொல்லியிருக்காங்க, என் இன்லாஸ் வந்திருக்காங்கன்னு ப்ளீஸ் பிளஸ் மீ ஜாக்கி, லைக் போட்டுட்டேனா வரக்கூடாதுன்னு. ஓ எங்க இன்லாஸ் வரக்கூடாதுன்னு. வராது கவலைப்படாத. வந்தாலும் நீ சமாளிப்ப. ஏன்னா வரவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வராம இருக்கும் போறது கிடையாது. வந்தா கரெக்டா சமாளிக்கிற அளவுக்கான ஒரு தைரியத்தையும் சூழ்நிலையும் உனக்கு வந்து இயற்கை கொடுக்குமா. லைக் போட்டேன் வேற அதுக்கு. இந்த கோவில்ல வந்து உண்டியல்ல 1 ரூபா போட்டு அந்த நந்தி காதுல போய் நம்ம வானத்தையே வில்ல வளைக்க சொல்லுவோம் அந்த நந்தியை. அது யாராவது பண்ணிருக்கோமான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு சுஜா சொல்றது. வரவே எக்ஸாம் டைம்ல தான் அது காது வந்து ஒரே இதுவா இருக்கும். நான் எக்ஸாம் டைம்ல எல்லாம் பேசுறேன். இல்ல மேடம், உங்களை பத்தி நீங்க எப்பயுமே உங்களை வச்சே நீங்க பேசிக்கிறீங்க வாழ்க்கைய. உங்களுக்கு நீங்க கல்லூட்ல இருந்தீங்க மேடம், நான் கோரவுட்ல இருந்தேன். 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஒன்னா இது ஒரு கதையை எடுத்துன்னு வந்துடுறது.
ஒண்ணு கேட்டா ஓகேவா. அந்த பிரபு ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு, லைட்டா ஷேக் ஆகுதான். இவங்க பேசும்போது இந்த தரையை ஆடுறது பிரபுவா தான் ப்ராப்ளம். தரையை ஆடும்போது இந்த அந்த இந்த இதுவும் கேமராவும் ஆடுது. ஃபாத்திமா அபு சொல்லியிருக்காங்க. ஃபாத்திமா அபு கமெண்ட் பண்ணாங்க. இந்த ஃபாத்திமா அபு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு படத்துல கௌரி பேசுறா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரிதான் தோணும். ஏன்னா அவங்க எப்பவும் அதிகபட்சம் ஒரு ஹாய் லவ் யூ கைஸ் அதுக்கப்புறம் சேனலை வாழ வைப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு படி கூட வந்து அந்த மாதிரி வந்தாங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். அது பேர் என்ன, அந்த 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அந்த படத்துல வந்து அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து தங்குமே ஜாக்கி அவங்க வீட்டுல 4 பேர். புது வசந்தம் ரோஜா, அது வேற படமா? புது ரோஜா பூத்திருக்கு ஏ மாமையிலே நினைக்கிறேன். வான்மேகம், அது வந்து பானுப்பிரியா வச்சு இருப்பு கூட நல்லா ஆடுவாங்க, அந்த ஸ்கர்ட் போட்டு ஆடுவாங்க. சரி விடுங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க நம்ம வருவோம். தட் இஸ் ட்ரூ ஜாக்கி. ஐ டோன்ட் நோ ஹவு யூ ரீட் மை மைண்ட் அபவுட் ஆஃப்டர் 40. யாரு? நம்ம ஃபாத்திமா தான். ஆஃப்டர் 40 தான் லைஃபே வாழும். அப்பதான் நீ தைரியமாவே பேசுவா. இப்ப பாரு, என்ன வந்து என்கிட்ட எதிர்க்க நிக்கிறதுக்கே யோசிப்பா என் பொண்டாட்டி. ஆமாண்டா டால்டான்ற அளவுக்கு வந்துட்டா. பத்தி ஆஃப்டர் 40 தான் வந்து சாத்தியம். அதுக்கு ஆஃப்டர் 40 நாங்க போய் பதிவு பண்ணோம். அதாவது தெரியாம நான் வந்து இளமை எனக்கு பூங்காற்று மாதிரி நீங்க வந்து சீதைய மாதிரி நினைச்சிட்டேன் மேடம். நான் உங்களை டக்குன்னு இப்படி அதை பண்ணிட்டு பாரு, ஒரே ஹாப்பி வேற இருக்கு. சி ஓகே ஃபைன், வாங்க விஷயத்துக்கு வரும். லதா இப்ப சொல்லியிருக்கா எக்ஸாக்ட்லி 20s I cared about everything, everyone in the society. 30s I cared a few. 40s I care nobody. What I like is important. What I am is important and what I want to be is important, nothing else is super. நீ முதல்ல லண்டன் ஃளைட் புடிச்சு வர. ஆமா. பப்பா சுத்துறோம். ஆமா. ஓகே, ஓல்ட் மங்கா சாப்பிடுறோம். வரடி நீ. ஜூலை ஆகஸ்ட்லயா? சொல்லுங்க. ஓகே பாலாகிருஷ்ணன் சொல்லிருக்காப்ல. ரெண்டுலயே கெஞ்சி கேட்டுக்கிறேன், மொத்த வாய் மட்டும். ஓகே சார். ஐயோ பப்ளிக்கா சொல்லிட்டேன். பாலாகிருஷ்ணன் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டாங்க நம்ம 2 பேருக்கும். அண்ட் கார்த்திக் சி வந்திருக்காப்ல. ஜாக்கி ப்ரோ வணக்கம், கார்த்திக் உத்தால இருந்து. கார்த்திக் உட்டாவுக்கு வந்து சொல்லு. கார்த்திக் உட்டா என்ன சொல்லியிருக்காப்ல? வணக்கம் ஜாக்கி ப்ரோ. கார்த்திக் இல்லையே, கொடுமைக்கார தகப்பா. அவன் போலையா? அவர் கீழே தான் போட்டிருக்காரு கொடுமைக்கார தகப்பா. இது என்னன்னா, இவன் தான் வந்து 10,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சு வச்சான். ஏன்னா குழந்தை வந்து பபுள் டிவி கீழே விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் தான் பார்த்தேன், அக்கௌண்ட் பார்த்தா 10,000 ரூபாய் பணம் யாழினி ஃபார் பபுள் டிவின்னு போட்டிருந்தாப்ல. ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து நான் இன்னைக்கு குப்பையில போய் பார்த்தேன், நேற்று கொடுக்க வந்தது இல்லை, அதை எடுத்து போயிட்டு குப்பையில போட்டு போடுங்க, நான் வேணான்னு சொன்னதும் அதையும் எடுத்து போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலி அந்த மாதிரி கொடுமைக்காரத்தாக உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நான் எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது இல்ல, எதிர்பார்க்கறவங்க பண்ண நான் வச்சு செய்வேன். நேற்று தான் யாரும் சொன்னாங்க இந்த செல்லம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொன்னீங்க இல்லையா, பின்னாடியே பார்த்தா முடியாம பபுள் டீ வாங்க ஓடுனேன்னு சொல்றாங்க, இது செல்லம் இல்லையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்ப எல்லாம் இல்லையானா செய்யறதே செஞ்சிடணும், வருத்தங்களை சொல்லிடணும், தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம என்ன காசை விட்டு போட்டா போக முடியும்? அப்பனும் புள்ளையும் ரைட். அதனால அது ஒண்ணு. அதனால அது வந்து ஃப்ளவர்ஸ் செல்லத்துக்கிட்டே பண்ண முடியல, பொண்ணுகிட்ட எப்படி பண்ண முடியும் ஜாக்கி? அதான் எனக்கு புரியுது, அது உங்களோட ஃபீல் என்னன்ட்டு. பெண்கள் மேலே மையல் உண்டு, நான் பித்தம் கொண்டது உன்னில் மட்டும். டக்குன்னு நீங்க நம்ம ஞாபகம் இருக்கா, ஒரு விரல் அப்படின்னு கைஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னால அந்த மாதிரி. ஏன்னா நாங்க ஒரு தடவை இடத்துல போய் பாட்டு பாடணும் எல்லாரும் குரூப்பா. இப்ப எங்க சார் வந்து என்ன பண்ணாரு, எல்லாரும் பாட ஆரம்பிக்கும், நம்ம ஒரு விரல் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வந்து, ஒரு விரல் புரட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, உடனே நாங்களும் உடனே கோரஸா ஒரு விரல் அப்படின்னு உடனே கைஸ் லெட்ஸ் ஸ்கிப் டு நெக்ஸ்ட் சாங் அப்படின்னாரு. அந்த மாதிரியான மொமெண்ட் இது. ஓகே, உல்லாச பறவை ஏதோ போட்டிருக்காரு, நெதன் யாகு அப்படின்னு, அது என்னன்னு புரியல. உல்லாச பறவை பிரியாவி சொல்லியிருக்கா, செம்ம கடுப்புல இருந்தேன் போ, குபீர்னு சிரிச்சுட்டேன். ஜாக்கி ப்ரோ ஹிந்தி சாங் ஃபேனா? யாரு? பிரியாவி தான், வேற. கார்த்திக் வந்து ஸ்டாண்ட் வித் யாழி, ஐயோ ஆக்டர்லாம் போட அவ்வளவுதான். கார்த்திக் இது மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், யானையோட தலைகீழ நடந்து வர அந்த ரூம். வாட் யூ செட் அப்படின்ட்டு லவ் போயம்ஸ் வந்திருக்காப்ல ரொம்ப நாள் கழிச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், போனா ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்ட்டு போனா, திரும்ப வந்தா வெரி சாரிப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தப்பு நடக்காது. இதுதான் யாழினி சொன்னது.
ஓகே, இதை நீங்க புரிய வைக்கலன்னா நீங்க வந்து யாரா இருக்கட்டும், whoever it is in your closed circle or your lovable people, அவங்க அதை புரிய வைக்கலாம். அவங்களுக்கு அது புரியவே புரியாது. அவங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, நான் கேட்கவே இல்லை, எனக்கு நீ கேட்கவே இல்லை. எனக்கு வந்து நீ சாப்பாடு நான் கேட்க மாட்டேன். ஆனால் நீ எனக்கு சாப்பாடு போகும்போது நீ கரெக்டாக போடணும். என்ன சாப்பாடை வந்து நீ கரெக்டாக எனக்கு வந்து போடணும், பரிமாறணும். என்ன அடுத்த இலையில என்ன இருக்குன்னு நீ பாருங்க. என்ன நான் எனக்கு வேணாம், நான் வந்து தெருவோர கடையில சாப்பிட்டு போயிடுவேன், இல்லை ஒரு பர்கர் வாங்கி கஷ்டத்து போயிடுவேன். என்ன ட்ரீட், நீ என்ன பெட்டர், என்ன ஒழுங்கா ட்ரீட் பண்ண, நான் இன்னும் உன்னை பெட்டரா ட்ரீட் பண்ணுவேன். அதான் என்னுடைய பாலிசி. ப்ளீஸ். ஸோ அதன் பேரு அப்படியே கீழே வந்தா லவ் பயம்ஸ் வந்திருக்காரு சொன்னேன் இல்லையா. ஓகே, ஐஆர்எம் கேபி சொல்லியிருக்காப்ல, நீங்க 2 பேரும் பேசும்பொழுது மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாழ்க வளமுடன் இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஐஆர்எம். ரொம்ப சந்தோஷம். அது என்னன்னா தெரியல, எனக்கு தெரியல. நான் வந்து எழுதுறப்ப பார்த்தவங்க வந்து என்ன நேரில் பார்த்தவங்க எழுதுற மாதிரி தான் நீங்க நேரில் பேசுறீங்கன்னாங்க. வீடியோ பேசும்போதும் வீடியோ பார்க்குறவங்களும் வந்து பார்க்குறவங்க தான் என்ன வந்து வீடியோ பார்க்குறவங்களும் என்ன அப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எனக்கு வந்து அது தெரில, நான் மனசில் இருக்கிறத அப்படியே பேசுறதுனாலே என்னவோ தெரில, எல்லாருக்கும் அது பிடிக்கும். இப்போ கூட லூட்டன் கிட்ட ஒரு தம்பி வீட்டுக்கு போகும்போது உடவே மனசில் அவங்களுக்கு 2 பேருக்குமே, ஐயோ நீ இங்கேருந்து பேசிட்டுறேன், நீ காலைல போய்க்க போவாதன்ற மாதிரி விட்டா, காசுலாம் இருந்ததுன்னா பக்கத்துலேயே ஒரு கூட பிடிச்சி நீங்க எல்லாம் இங்கே வந்துருக்க குடும்பத்தோட, நம்ம ஏதாவது ஒரு பார்ட் டைம் அதை ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ற பசங்க 2 பேருமே சொல்றேன். அந்த மாதிரியான ஆட்களை சந்திப்பது, அதான் நான் சொல்றேன், பகிர்தலே வாழ்க்கை. நான் சொல்றது அதுதான். நீங்க வந்து அது அந்த அப்படி ஒரு இதுவே இல்லைன்னா அது வந்து அது வாழ்க்கை மாதிரியே கிடையாது என்னை பொறுத்தவரையும். தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட். லவ் பயம்ஸ் வந்து தூங்கிக்கிறாப்லையா, லைக் எல்லாம் போட்டாச்சு, நான் மார்னிங் பார்த்துக்கிறேன் கேப்ல பார்த்து ராஜகுரு வந்திருக்காப்ல. இப்பெல்லாம் சகிதா சுல்தானா ஹார்ட் போட்டிருக்காங்க. மகிழா கண்ணன் அண்ட் ராஜி கார்த்திக்லாம் வந்து இவருக்கு பாலாக்கு வந்து ராஜ்பாலம் சொல்லியிருக்காங்க. ராஜி கார்த்திக்லாம் வந்து சும்மா லவ் யூ போத்னு சொல்லிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன்ல எப்பயுமே. ஆமா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாரு பாலாகிருஷ்ணக்கு லவ் பர்த்டே விஷஸ், நம்மளுக்கு வந்து கமெண்ட் ஹிந்தி சாங் குபின்னு இல்ல, நிறைய தடவை வந்து டிஷர்ட் நல்லா இருக்குன்னா டிஷர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா, இந்த பாட்டு பாடுங்க எல்லாம் சொல்லியிருக்கா. நீங்க ஒழுங்கா இப்ப ராஜி கார்த்திகோட கமெண்ட் படிக்கிறது இல்லையா? மனசு வருத்தப்படும் இல்ல, டெய்லி ரெகுலரா வேற வரவா. சொல்லுங்க ஜாக்கி, சொல்லுங்க. வேர்ல்ட் வாண்ட்ஸ் டு நோ, ஏன் இப்படி ராஜி கார்த்திகை நீங்க புறக்கணிக்கிறீங்க? இல்லடா சொல்ல, நான் அப்புறமேட்டா பேசுறேன், அவங்ககிட்ட போன்ல பேசுறேன். இங்கே நிறைய சக்திகள் வந்து பிரிக்கிறதுக்கான சூழ்ச்சிகளை செஞ்சுட்டு இருக்கு. சக்தினே சொல்லுங்க. தீய சக்திகள் உலாவிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து வில் டாக் லேட்டர். ஓகே. ராஜ்பாலம் சொல்லிருக்காப்ல, அண்ணா ஐ வில் டெல் டு மை வைஃப், இஃப் ஐ டை யூ வில் ஹேவ் get another marriage because I am not the end for her அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை ராஜ்பாலம், இது என்ன ராஜ்பாலம் ரொம்ப அற்புதமா சொல்றீங்க. இது வந்து இது சொல்லணும். இது என்னன்னா பெரிய விஷயம், அது சொன்னது பெரிய விஷயம். நான்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அதுல இருக்கு அப்படின்னா, இங்க ப்ராப்ளமே இவங்க மேடம், அதுதான் ஆரம்பத்துல இருந்து இவங்க ஒரு விஷயமா சொல்லி இப்ப இப்படி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையிலேயே முதல்ல உங்க ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லும் பொழுதே வந்து அவங்களுக்கு அழுகு வந்துடும், எப்படி நீ எல்லாம் பேசுற, இது மாதிரி நான் இது உடனேவே நம்ம அதான் சொல்றேன்ல, எந்தெந்த இடங்கள்ல வந்து அது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்க வேண்டிய விஷயமும் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்தந்த இடங்கள்ல அது வந்து சென்டிமெண்டலா மாறி உங்களை வந்து மடக்குவாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம், நானும் வந்து என்னோட ஆபீஸ்ல அந்த ஸ்டாஃப் சொல்லுவேன்ல, அவரும் நானும் பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொன்னேன், இட் இஸ் அவுட் ஆஃப் லவ்னர். அவுட் ஆஃப் லவ் எல்லாம் கிடையாது. ஒரு கட்டத்திற்கு மேல அந்த லவ் அப்படிங்கறத விட கம்பல்ஷன் மூலமா வர்றதுதான் ஜாஸ்தி ஆயிடும். இட் இஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் யூ. when it is forced on you, அதுக்கு இன்னொரு ஒரு நேம் வந்து லவ்னு இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அப்படின்னு போது அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அதுதான் நான் சொல்றேன், நீங்க when it is forced on you, it is and the other name you will give it as love. நீங்க பாருங்களேன், இதான் இப்படிதான், இதான் காதல் இதான் அப்படின்னு யார வந்து நீங்க who is there to define it, இதுதான் காதல் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி சொல்றது ஜாக்கி, பொறுத்தறதுக்கு யார் நாம, ஓகேவா, அது எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது பொறுத்தறதுக்கு யார் நாம சொல்லுங்க. இந்த காதலன் படம் வரைக்குமே வந்து பொண்ணுன்னா எப்படின்னா ஜிமிக்கி போட்டிருப்பாங்க, காலில் கொலுசு போட்டுன்னு ஓடுவா தாவணி போட்டுன்னு.
இதெல்லாமே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் அகேன் அண்ட் அகேன். அதனாலதான் நீங்க திடீர்னு வந்து பாப்கட்ல வரும்பொழுது பொண்ணு வரும்பொழுது எக்ஸப்ட் உதாரணத்துக்குங்க எங்க அத்தை பையன் ரொம்ப நல்ல ஒரு வரன். அந்த பொண்ணு பாய் கட் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு பாய் கட்டோ பாப் கட்டோ இந்த மாதிரி இந்த கட் பண்ணியிருந்தாங்க, வேண்டான்ட்டாங்க. அதன் பிறகு அவனுக்கு பார்த்த பொண்ணுங்கள்லாம் வந்து அந்த பொண்ணு இத்தனைக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க, நல்லா ஃபேமிலி படிச்சிருந்தாங்க, வாட்ஸ் எவர் இட் இஸ். ஆனா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் சரி விடுங்க. ஆமா, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா, அதாவது அவங்கள மாதிரி இல்ல. நிறைய பொண்ணு நினைச்சிருக்கோம், அந்த பொண்ணு நினைச்சிருக்கோம், ஆனா அது மட்டும் நல்லா தெரியும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. இப்ப இது எதுக்குன்னா நான் சொல்ல வரேன்னா, நம்ம மனசுல இது அப்படியே பதிச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து பாப் கட்டுனா செட் ஆகாது, டிஷர்ட் போட்டிருந்தா அந்த இது வந்து வராது. ஒரு எனக்கு தெரியல ஜாக்கி சைடு உறவினரா இல்ல எங்க சைடு உறவினரான்னு தெரியல. ஒரு டிஷர்ட் போட்டாதான் நல்லா தெரியும் என்ன எப்படி இருப்பாங்க அவங்க, அவங்களுடைய பலம் பலவீனம் என்ன, அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்டான ஆளு அப்படின்றது நம்மளுக்கு அதுல தானே தெரியும். வெறும் புடவை கட்டிருந்தா நமக்கு தெரியாது, எல்லாமே மறைச்சிருக்கும். ஆக்சுவலி டிஷர்ட் இட் மோர் கான்ஃபிடென்ட் டு சரி விடும். ஓகே, எனக்கு தரேன், எனக்கு அதை மேட்ச் பண்ணி பார்க்க முடியல. வருது இளங்காற்று இந்த வசந்த மலரின் இடம் பார்த்து, இனிது அதன் பாட்டு இந்த இதயம் ரசிக்கும் அசை போட்டு, சிறகு முளைத்த கிளி போலே மனம் பறக்க நினைக்கும் புவி மேலே, தனிம நினைவு இனி ஏது ஒரு தலைவன் தழுவ வரும்போது, வருது இளங்காற்று இந்த வசந்த மலரினிடம் பார்த்து, இனிது அதன் பாட்டு இந்த இதயம் ரசிக்கும் அசை போட்டு. சும்மா நிறைய இன்னைக்கு யார் தியாகு கால் பண்ணியிருந்தாரா? ஏன் என்னாச்சு? இல்ல அவருனா தான் ஒரு 1.5 மணி நேரம் பேசி இருந்திருப்பீங்க, ஒரு மாதிரி தொண்டை கட்டின மாதிரி இருக்கீங்க, அதுக்காக கேட்டேன். ஓகே, கண்ணு வைக்காதீங்க மேடம், காலை வைக்கலாம். சரி ஓகே ஓகே மேம். அண்ட் இது அவர் சொன்னதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா பராசக்தி வந்திருக்காங்க, ராஜி கார்த்திக்கும் சொல்லியிருக்காங்க. ஹிந்தி சாங் வந்து சான்ஸே இல்ல, செமையா சிரிச்சு முடியலையாம். ஓகேவா? தீவி தேரா தீவர் தீவானா ஹரே ராம் தர்கோனா ஜாலே ஜானா தீரா. ஓகே, தேங்க்யூ. நீ பூரா ஓடுது. பாலா கணேஷ் சொல்லியிருக்காப்ல, வணக்கம் சுதா மேம், ஜாக்கி சார், ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தியரி எக்ஸாம் ப்ரெப் திஸ் வீக், வில் வாட்ச் லேட்டர் அப்படின்னு. ஐயோ, அது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் தம்பி, அதனால நீங்க அதை முடிச்சிட்டே வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் கார்த்திக் சொல்லியிருக்காப்ல, ஜோக்ஸ் அப்பார்ட் ஜாக்கி ப்ரோ, ஐ ஸ்கூல் மை டாட்டர் ஃபார் லாட் ஆஃப் petty reasons, but I am trying to change myself after seeing your videos and your affection to your daughter அப்படின்றாரு. affection காமிக்காம நீங்க எதையுமே நம்ம நான் செய்ய மாட்டேன். affection இல்லாமல் உங்களான விஷயங்களை செய்யாம நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஆனா என்ன நீங்க பல்ல பிடிச்சி பாத்தீங்கன்னா நான் என் மூஞ்ச காமிச்சிடுவேன், அது யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். தட்ஸ் ஆல். பாலாகிருஷ்ணன் வந்து எல்லாருக்கும் நன்றிகள் சொல்லியிருந்தாரு. சுஜி சொல்லியிருக்கா, ஜாக்கி இப்போதான் 6 months இங்க இருந்தாங்களாம், எங்க அவங்க வீட்டுல. I am having 18 months baby, மறுபடியும் முடியாது, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ கைஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்கா. சுஜி தான் மாமியார் மாமனார் வர வேண்டாம் லைக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரீசன் வந்து ஏற்கனவே இருந்தாங்களாம், ஏற்கனவே இப்பதான் 6 மாசம் இருந்துட்டு போனாங்க, திரும்பி முடியாது அப்படின்ட்டா. வேற மாதிரி ஃபிளைட்டுன்னு சொல்லக்கூடாது, அதுவும் வேற மாதிரி போயிடும். அதனால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. பாத்துக்கலாம் சுஜி, பாத்துக்கலாம், எவ்வளவு பாத்துட்டோம்ல, பாத்துக்கலாம். ஓகேவா? மகிழா வந்து பிபி பாருங்க, எவ்வளவு கேள்வி இருக்கு இவளுக்கு, டவுட் பாருங்க. BB9 சீசன் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். தெரியல, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, சும்மா சொல்றதா. கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வரலன்னா இன்னைக்கு இருக்குன்னு சொன்னேன், இன்னைக்கு வரல சொல்லிக்க வேண்டியதான். விடுங்களேன், நீங்க இருக்கீங்க பாருங்களேன். ஆண்டனி சொல்லியிருக்காப்ல, ஓல்டு டேஸ் வி யூஸ் டு லிசன் FM at nights, now FMs are gone. நீங்க பேசுறது ஓல்டு FM கேட்குற ஃபீல் தருது சார். யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் ஹியூமன் வேல்யூஸ், ரியல் எமோஷன்ஸ், லைஃப் அட்வைஸ் இன் பிட்வீன் சோல்ஃபுல் சாங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ ஆண்டனி. அண்ட் பாலா சொல்லியிருக்காரு, ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் மூவி போனப்ப நீங்களும் யாழையும் நிக்கிற போட்டோ சூப்பரா இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு. நீங்க வேற அதுக்கு நாங்க வெறும் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு தான் போனோம். பாலா கிறிஸ், அதுதான்டா அங்க எடுத்த போட்டோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுல இன்னொன்னு 2 சைட் வச்சிருந்தானுங்க, நான் அதை எழுதல, நான் இப்ப எழுதி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல வந்து வாட்ஸ்அப் சேனல் லைக் பண்ணுங்க, அதுல நான் எழுதின போஸ்ட்டை வந்து அதுல ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல என்ன 2 பேரும் சைட் அடிச்சிருந்தானுங்க, நான் தான் பார்த்தேன், என் பொண்ணு சைட் அடிச்சிருந்தாங்க 2 பேருமே.
அந்த 2 வந்து ஒண்ணு நீச்ச ஒண்ணு ஆமாமா. அராத்த அது வந்து அங்க இருந்துட்டு வந்து சொல்லி சிரிச்சிட்டு இருந்தது. ஓகேவா? அது போய் நினைவே டக்குனோட அந்த வகை அது வந்து ஒரு ஹாப்பி தானே அது. போட்டோ எடுக்கும்போது இதெல்லாம் கை வச்சுட்டுலாம் போவாங்க, சிலலாம் சிரிச்சுட்டு போவாங்க. இது வந்து ஸ்டைலா வந்துச்சு அந்த பையன். அது யாரோ சொல்லலாம் அது பொம்மை மாதிரியே இருக்கு அந்த பையன் அப்படின்னா. ஆமா அந்த பையன் நின்னுட்டு இருந்ததானா பொம்மை மாதிரி தான் இருக்கு. ஓகே அந்த அளவுக்கு ஒரு போட்டோகிராஃபர் எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்த விதம் அந்த மாதிரி இருந்ததுனால இது தேரா தேவர் ஓகே. பிரியா வந்து சுஜாக்கு வந்து ஏதோ கமெண்ட் போட்டிருக்கா. ஜிஜே இப்பதான் லேட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அருணாமா வந்துருக்காங்க. அண்ட் மகிழா கண்ணன் சொல்லிருக்கா அண்ணா யூ ஆர் சோ கியூட்டா. யாரு மகிழாவா? லவ்யூடா லவ்யூடா கியூட் மாதிரியே தெரியலையே. இந்த பக்கம் ஏதாவது கியூட்டா இருந்திருக்கு. இன்னொன்னு பழைய வீடியோ போட்டு விட்டு இதை விட இப்பதானே நீ ரொம்ப கியூட்டா இருக்கன்னு போட்டிருந்தா. ஏதோ ரசிகரா விட்டு போய் உனக்கு என்ன. ஓகே ஐஆர்எம் சொல்லிருக்காரு கமெண்ட் படிக்கும்போது இடையில் படிக்கும் உங்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்கான். தேங்க்யூ. ஐயாரம் வந்து இலங்கை தமிழரா இல்ல இந்திய தமிழரான்னு தெரியல. ஒருவேளை கவினே வந்து வேற ரூபம் போட்டுன்னு வந்திருக்கானா வேற என்ன வெரைட்டிக்கு எடுத்திருப்பான். அப்படி இல்ல கவின் அதனால கிடையாது. ஓகேவா? சோ பாலகிருஷ்ணன் வந்து சொல்லிருக்காரு உங்களுக்கு பிடிச்ச சாங் பாடுங்க அண்ணான்ட்டு அதை பாடிட்டு இருக்காரு. எல்லாமே பிடிச்ச சாங் தான். எல்லாம் மைண்ட்ல நின்னாலும் அது பிடிச்ச சாங் தான். ஓகே அண்ட் நீ தீட்டும் கோலங்கள் என் நெஞ்சம் நான் பாடும் கீதங்கள் உன் வண்ணம் நீ தீட்டும் கோலங்கள் என் நெஞ்சம் நான் பாடும் கீதங்கள் உன் வண்ணம் 2 நதிகளும் வரும் 2 கரையிலே வெள்ளங்கள் ஒன்றல்லவா. அப்படி பாட்டு அப்படி பிடிச்சி நீ இத்தனும் போது. ஓகே அண்ணா வந்திருக்காங்க சொல்லிட்டாங்க. பிரியாவி சொல்லியிருக்கா ஐ லவ் யூ எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு த கிட்ஸ் ப்ரோ பிகாஸ் ஸ்டில் சம் பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டக் வித் ஹிட்டிங் கிட்ஸ் ஆர் ஷவுட்டிங் அட் தெம் நெய்தர் ஹெல்ப்ஸ் தெம் ஆர் அஸ் பை மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல். என்னன்னா உருப்படாத மாதிரியா போயிடுது. நம்ம பிள்ளைய கண்டிக்கலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா சொல்லி கொடுக்கலன்னா வேற எங்கேயாவது போய் அசிங்கமா அது வந்து மாட்டும். அதுக்கு நான் ஒரு கெட்ட பையனாவே இருந்துட்டு போறேன். எங்க அப்பாலாம் வந்து என்ன வந்து திட்டறதோட சரி என்னால கொஞ்சம் கூட கிடையாது. என் பொண்ணை நான் திட்ட அதே நேரத்துல ஹர்ட் பண்ணனாலும் கூட அதை சரிப்படுத்துற விதம் எனக்கு தெரியும். ஆனா முன்னாடி வரை நான் வந்து ரொம்ப குறைவா இப்பெல்லாம் பண்றேன். முன்னால ரொம்ப அதிகமாவே இருக்கும். இப்பெல்லாம் நான் வந்து வளர வளர அதை வந்து அவ புரிஞ்சுக்குவோம் அந்த விஷயத்துக்குன்றதுனால நான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து மாறிக்கிட்டு வரேன். நானே மாறிக்கிட்டு வரேன்னு சொல்ல வரேன் நான். இப்போ வந்து இன்னைக்கு அவ சொன்னா நைட் பேசியிருக்காப்பா அம்மா காரிக்கிட்ட என்ன பண்ணும் போய் காலைல ஸ்கூல் போகும்போது வேண்டாம் குழந்தை நிம்மதியா போயிட்டு வரட்டும். நேத்தே புரிஞ்சு கேட்டுட்டேன். ரைட் ஓகே இது வேற மாதிரி பண்ணுவேன். தட்ஸ் ஆல். ஓகே அண்ட் பாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு அந்த பையனை அவருமே வந்து பொம்மன் தான் நினைச்சாப்லையா. பட் அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. வானகரம் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா பாடிங்க. வாய்ஸ் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு வானகரம். வேற யாருக்காவது அப்படி இருந்தா சொல்லுங்கப்பா. மோஸ்ட்லி அப்படி இல்ல. சரி பாப்பா அவ்வளவுதான் முடிச்சிடலாம். இதை சொல்லி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். அதான் நம்ம மைண்ட்ல வந்து நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல நான் சொன்னது ரொம்ப சிம்பிள். வில்லன் அப்படின்னாலே இப்படிதான் இருக்கணும். அதாவது உதாரணத்திற்கு வந்து இப்ப வெளியில போக கூடாது, 6க்கு மேல வெளில போக கூடாது, இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று ஜாக்கி காமிச்சாங்க. ஒரு குட்டி பொண்ணு அது வந்து அழுகுது. அதாவது என்னம்மா அப்படின்னா மாமா வீட்டுக்கு போறப்பெல்லாம் மாமா ஓடி வந்து எனக்கு ஹக் பண்ணி முத்தா கொடுப்பாரு. இப்ப நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னும் பொழுது அவர் வந்து கொடுத்தா கூட நீ தானே வேணான்னு சொல்லணுங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சொல்றாங்க. அது என்னால எக்ஸெப்டே பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லுதில்ல. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நமக்கு சொல்லி 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 வளர்த்துருப்பாங்க.
அண்ட் அகைன் இது வந்து கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதை வந்து நம்ம மைண்ட்ல வந்து உள்ள போய் பிளட்ல வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்பம் கொடுக்குறப்ப லைட்டா பிளட்ல வந்து கலந்துருவாங்களே, இது மேடம் பிளட்ல கலந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி இட் வில் பி இன்ஜெக்டட் இன்டு யுவர் பிரெயின் அண்ட் பிளட்னு வச்சுக்கோங்களேன். அதுல எனக்கு ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேற எந்த ரீசனுக்காகவுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பையன் தான், இல்லைன்னா மறுக்கல. பட் ஒரு கட்டத்திற்கு மேல அவங்களோட டிராவல் பண்றது ஓகேவா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல, அதை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டான்னு ஆகும், நான் எப்படி விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய என்ன ப்ராமிஸ் உன் லைஃப் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அது வேண்டாம்னு உனக்கு சொல்ல முடியலையா அப்படின்றப்ப அவனை தான் நான் மனசுல நினைச்சிட்டேன், அப்ப நான் அவனை தானே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பெண்கள்லாம் பார்த்திருக்கேன். அதன் பிறகு அவங்க அதுக்காக படுற கஷ்டங்களையும் நிறைய பார்த்திருக்கேன். அதுதான் அது என்ன விஷயம்னா, நீங்க யாரோட பழகுறீங்கன்றது இருக்கு. எஸ், அதுதான் உங்களை வந்து எல்லாத்துக்கும். அதனால நான் வந்து குண்டு சட்டியில குதிரை ஓட்டாதீங்க, அடுத்தடுத்த இடங்களுக்கு பயணம் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து வாழ்க்கையை பற்றிய புரிதலும் வாழ்க்கையை எல்லாரும் எப்படி வாழறாங்கன்னு தெரியும். நீங்க ஒரே தெருவில் இருக்கும்போது ஊர் பெருமையில இருந்து, உலக பெருமையில இருந்து, சாதி பெருமையில இருந்து, குடும்ப பெருமையில இருந்து, ஏன்னா குடும்பம் அங்கேயே இருக்கு. 50 வருஷமா இருக்கும்போது குடும்ப பேருன்னு ஒண்ணு இருக்கும். அந்த குடும்பத்துக்காக வந்து பேருக்காக நீங்க வந்து வாழ்வீங்க. ஏதோ ஒரு இந்த குடும்ப பேர்ல எத்தனை வருஷத்துக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதேதான். அதனால என்ன பிரயோஜனம்? அதுதான். அதெல்லாம் தான் நீங்க தூக்கி போட்டு ஒரே ஒரு லைஃப், அந்த லைஃப் வந்து எப்படி என்ஜாயபிளா வாழணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும்ன்றதான் நீங்க முடிவு பண்ணணும். கண்டிப்பா. எல்லாமே நான் அதுக்குதான் சொன்னேன், நம்ம இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டான ஆள் கிடையாது. நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இதுல யாராவது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். இப்ப பசி சத்யா வந்து அவன் செத்து போட்டான், அடுத்த கல்யாணம் பண்ணி போகணும். இப்ப அடுத்தது வந்து கம்பளி பூச்சி, அதேதான் அடுத்தது வந்து கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு. அவனை நான் சொல்றது புரியுதுங்களா? அதன் பிறகு அது சொல்றது நான் சொல்றது 1916 இன்னும் சொல்றேன், இந்த டைட்டானிக் கப்பல் முழுகும் போது அப்ப போய் ஜாக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கல்யாணம் பண்ணி அவங்க கூட பிள்ளைலாம் பெற்று வைர நெக்லஸ் தண்ணியில போட்டுரும் சனியா. சோ இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை இருக்கும்போது நீங்க அப்படிதான் பாக்கணும். நீங்க பசி சத்தியாவில நீங்க இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு வந்து இவ்வளவு டிஃபரன்சியேஷன் எடுத்து வரது காரணம் எவால்வ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஆனா இன்னமும் அப்படியான பெண்கள் இருக்காங்க. அப்ப காரணம் என்னன்னா, அவங்களுக்கு போதிக்கப்படுவதும் உங்களை சுற்றி இருப்பவங்க உங்களை அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதுல இருந்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து டிஸ்டர்ப் இல்லாம, யோசிப்பு தன்மை இல்லாம அது சரி தவறுன்றதை புரிஞ்சு நீங்க போக முடியும். குண்டு சைட்ல குதிரை ஓட்டினீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். மிக முக்கியமாக சீரியல் வந்து கெடுத்து குட்டி சேவராகுது எல்லாரையும், ரைட்டா? இப்போ ஏதோ சீரியலை வந்து சமந்தா ப்ரொடியூஸ் பண்ண ஒரு இது வந்து சுபமா ஏதோ ஒன்று, அது வந்து கீச்சிருக்காங்கன்ற மாதிரி சமூக வலைதளங்கள், அதை நம்ம பார்க்கணும், அதை பற்றியும் பேசணும். ரைட், எனிவே வேற என்ன விஷயம்? இதுதான் மேட்ரு. இதனால இதனுடைய டெஃபினேஷன் வந்து இதுதான். நம்ம வீடு படத்தை தான் நம்ம பேசியிருந்தோம். ஆனா வீடு படத்துல இருந்து நம்ம அன்றைக்கு இருந்த காதலும் சரி, இன்றைக்கு இருந்த காதலும் வெவ்வேறு அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம சொல்றோம். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுன்னாங்க. இப்போ ஓகே அப்படின்னு போட்டிருக்கா ஜிஜே. ஓகே. ஸோ அதில் உங்கள் வாய்ஸ் வைங்க, இதில் வருதான்னு பார்ப்போம். கொஞ்சம் வச்சு பாருங்க, ஏன்னா நம்மளது வந்து நெட்வொர்க் இல்லைனா கூட அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏன்னா இப்போ நம்ம அதை கிளியராகவே சொல்லிடுவோம். நம்ம வந்து ஒரே இடத்துல குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருந்தாலோ, இல்ல வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல இருந்தாலோ, நம்ம வந்து இந்த மாதிரியான பழம்பெருமை, மயிறு மட்டை எல்லாத்தையும் தூக்கி நம்ம மண்டையில ஏற்றி வச்சுருவானுங்க. குடும்ப பெருமைன்னு சொல்லி அதை பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த குடும்ப பெருமை என்ன மயிருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரே இடத்துல 60 வருஷம் தான் எனக்கு அது என்ன பெருமை, வாட் இஸ் தட் அப்படின்னு. அதனால என்ன பிரயோஜனம்னு கேட்கறேன். உங்க சுதந்திரங்களை வந்து பறிச்சு அதெல்லாம் அடக்கிறது அந்த குடும்ப பெருமை அப்படின்ற ஒரு விஷயம். அந்த குடும்ப பெருமையெல்லாம் மாட்டிக்காம உங்களுடைய வாழ்க்கையை வாழணும்னா இந்த உலகம் ரொம்ப பெருசு. நீங்க எல்லாமே வந்து ஒரு நகர், ஒரு தெரு, அதுலயே உங்களுடைய விஷயங்களை வந்து உள்ளடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா,
இந்த மாதிரியான பேச்சுக்கள், ஏச்சுக்கள், விஷயங்கள் எல்லாமே வரும். இதுல குடும்ப பெருமை எல்லாமே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய காதல் மேலயும், பெண்களுடைய சுதந்திரம் மேலயும், பெண்களுடைய கற்பு, பெண்களுடைய விஷயங்கள் மேல மட்டுமே தான் இருக்கும். நீங்க ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எங்க கேஸ்ட்ல கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா, இப்ப வேற ஒருத்தர் வந்து என் தம்பியை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க கேஸ்ட் எங்க கேஸ்டா மாறிடுவாங்களாம். அவங்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணலாமா. பட் இப்ப இதே நான் வந்து இப்ப ஜாக்கி கல்யாணம் பண்ணிட்டா நான் வந்து அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதுதான். அந்த மாதிரி வரும்போதுதான் எனக்கு வந்து இது அதாவது நீங்க சொல்லுங்க நம்ம வீட்டு பொண்ணு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. ஆனா நம்ம இவ்வளவு நாள் இருந்த எல்லா விஷயங்களுமே டபால்னு மாறிடும். இந்த குலப்பெருமை எல்லாம் காப்பாத்துறது பார்த்தா இதுங்களாதான் இருக்கும். எல்லா பெண்களும் தான் செய்வாங்க. ஆனா யோசிச்சு பார்த்தா அவங்களதான் போட்டு காலி பண்ணிருப்பான். எல்லா மதமும் சரி, எல்லா ஜாதியும் சரி. அதனாலதான் பெரியார் வந்து அதை உடைச்சாரு. புரியுதுங்களா? அதனாலதான் பெரியாரை யாருக்குமே பிடிக்காது. இப்ப கூட நம்ம ரீசெண்ட் டேஸ்ல நம்ம தொடர்ந்து இப்ப கூட எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. எல்லா சாமியும் பாருங்களேன், பெக்கிறது வந்து ஆம்பளை பிள்ளையாவே இருக்கும். ஒரு பொம்பளை கூட பெக்காது. கண்டிப்பாக. அது வந்து இந்து கடவுளா இருக்கட்டும், இஸ்லாத்து கடவுளாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும். கிறிஸ்டியானிட்டியில 12 பேரும் வந்து சீரர்கள் தானக்கோசரம் பெண்கள் கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி இவங்க இதுல வந்து இஸ்லாத்துலயும் சரி நிறைய நபிகள் இருந்தாங்க இல்லையா? அது எல்லாமே ஆண்கள் தான், பெண்களே கிடையாதுங்க. கண்டிப்பாக. இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா கடவுள்களும் வந்து இந்து கடவுள்கள்ல பெக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்கள் தான். எல்லாருமே பெண் குழந்தைகள் யாருமே கிடையாது. இதுதான் வந்து விஷயம். அதனாலதான் வந்து பெரியார் தான் முதலாக நம்ம ஊர்ல முக்கியமாக பெண்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு மிக முக்கிய காரணம் பெரியார். அதனாலதான் வந்து அவரை யாருக்கும் பிடிக்காது. ஒருத்தரோட சமீபத்துல பேசும்போது உங்களுக்கு நீங்க எதிர்க்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கான விஷயத்த வந்து செஞ்சவர் பெரியார் அப்படின்னாரு. ஓகே. சோ அதுதான் வந்து இருக்கிற கன்க்ளூஷனா நான் சொல்ல வேண்டியது. சோ அதனால வந்து கூடுமான வரை இடப்பெயர்வுக்கு தயங்காதீர்கள். ஒரு சில இடங்கள்ல வந்து ஏன்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? ஒரே இடத்துல குண்டு செட்ல குதிரை ஓட்டுனீங்கன்னா அதுக்கு நீங்க பழகி அதுக்கே நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கமலா தான் சொன்னாரு, அரேஞ்ச் மேரேஜுக்கு நீங்க போகாதீங்க. அரேஞ்ச் மேரேஜ் நீங்க உள்ளார நுழைஞ்சிட்டீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் ஆகும். நீங்க உங்களுடைய முடிவுகள் எதுவுமே இருக்காது. யார் உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணாங்களோ அவங்க தான் எல்லாத்துக்குமே முன்னின்று அதெல்லாமே செய்வாங்க. உங்களுடைய அறிவோ உங்களுடைய புத்திசாலித்தனமோ எங்கேயுமே பயன்படுத்த மாட்டாங்க. அது வந்து வேலை கிடைச்ச நீரா போகும். அதனாலதான் அதை வந்து நம்ம திரும்ப சொல்றோம். எஸ், அவ்வளவுதான். சோ மத்த எல்லாம் இந்த வாய்ஸ் பிரேக்கிங் அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சது. இப்ப வந்து வனிதா வந்து இப்பதான் வந்து சொல்லிருக்காங்க ஆல் குட். ட்ரூ தட் சார். உலகம் வந்து ரொம்ப பெரியது அப்படின்றதையும் மேம் இட் இஸ் ஜஸ்ட் வே ஆஃப் புட்டிங் யூ டவுன். They can't put you down in bravery, education, job, etc. So relatives, especially old ladies, do that to upsell their son or daughter அப்படின்றாங்க. இல்ல அது தெரியும் வனிதா. நான் அதுல வந்து இப்ப சொல்றேன். இப்ப இதெல்லாம் நடக்கும்பொழுது இதை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது எல்லாமே யார் மேல திணிக்கப்படும் அப்படிங்கறதுக்காக அதை சொன்னேன். அவங்க அதை நம்மள கன்சிடர் பண்ணலாம், நம்ம வேற மாதிரி அதுக்கு போயிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஜஸ்ட் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். நாகூர்கன் இப்பதான் வந்திருக்காரு. சோ அப்படியே முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஜாக்கி. ஓகே, எனிவே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். ஒரு அந்த சப்ஜெக்ட் எடுத்து என்ன பேசுறதுன்னு ஒரு சின்ன வரி, இந்த வரியை வச்சுட்டு எவ்வளவு தூரம் பேசணும் போது நம்ம 1 மணி நேரத்துக்கிட்ட வந்து அதை பேசியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ 62 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவரை லைக் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி. கமெண்ட் போட்டு இதை வந்து சிறப்பான ஒரு நிகழ்வா மாத்தினதுக்கு உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். 59 பேர்கிட்ட 68 பேர் 60 பேர் லைக் பண்ணிருக்கீங்க. லைக் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி அன்பும். உங்களுடைய வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க. எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. சமீபத்தில் அந்த மாதிரி டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணேன். கார்த்திக் கூப்பிட்டா அவர் வந்து யாழினியோட பபிள் டீக்காக வந்து ஒரு 10,000 ரூபா வந்து அதை கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு நம்மளுடைய நன்றியும் அன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வேற ஒரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.